எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவினில் ஜனவரி 21 முதல் 25 வரை ஒரு அற்புதம் என்னவென்றால், உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் நிலையிலே கிரகங்கள் ஒரு அணிவகுப்போடு இருக்கின்றன. இந்த அணிவகுப்பு என்பது முக்கிய கிரகங்கள் எல்லாம் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த இணைவு இங்கு இருக்கிறது. இந்த கிரகங்களினுடைய இணைவு உங்களுடைய சுய ஜாதகத்திலே கிரகங்கள் எப்படி இருந்தாலும், இந்த கிரகங்களில் ஏதேனும் ஒன்று நன்றாக இருந்தாலும் சிறப்பை தந்துவிடும். ஆனால் புதன் ஷட்பலத்திலே சற்று குறைந்து உங்களுடைய ராசி, கன்னி லக்னத்திற்கு இந்த இடத்திலே அமைந்திருப்பதன் காரணமாகவும், சூரியனும் இந்த இடத்திலே சற்று தன்னுடைய பலம் குறைந்து இந்த நிலையில் காணப்படக்கூடிய காரணத்தினால் மிக அற்புதமாக இருக்கிறது. சனி பகவான் அற்புதமான அந்த பார்வை பலம், உங்களுடைய விஷயங்களை சின்சியர் அண்ட் ட்ரூத்ஃபுல் அண்ட் பேலன்ஸ்டு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு செய்து விட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய கிரக நிலைகளை தொடர்ந்து அமைத்து தரக்கூடியதாய் அமைந்துவிடும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலே இந்த நிபுண யோகம் இந்த வாரம் முழுக்க இருக்கிறது. ஆகையினாலே பூர்வ புண்ணிய வழிகளிலே நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொண்டு அதிலே ஒரு வெற்றியை பெறுவதற்கு மிக அற்புதமாய் இருக்கும். அது மட்டுமல்லாமல் லாபத்தை எப்படி பெறுவது எல்லா நிலைகளிலும் அதற்கான எக்ஸ்பர்ட் நோ ஹவ் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு விஷயத்தை வெற்றி எப்படி பெறுவது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்பை இது தரும். 10ஆம் நிலையில குரு பகவான் வக்கரம் பெற்று இருப்பது உங்களுக்கு ஒரு அமலயோகத்தை தந்து விடுகிறது. அதனால் வெற்றியை நீங்கள் பெற முடியும். சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் பாரிஜாத யோகம் என்ற ஒரு அற்புதம் கன்னிராசி என்பவர்களுக்கு. அதனால் ஒரு செழிப்பு, ஒரு போர் வீரனாக இருந்தாலும் கூட, ஏனென்றால் செவ்வாய் 5ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி, அது மட்டுமல்ல 8ஆம் இடத்து அதிபதி அவர் உச்சம் பெறுகிறார். ஆகையினால முயற்சிகளில ஒரு தீவிரம், மறைந்திருக்கக்கூடிய அல்லது வராத நிலைகளில ஒரு வெற்றியை பெறுவதற்கான கூடுதல் முயற்சி, சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவு என்பது எடுத்த முயற்சிகளிலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு நன்மையை, அனுகூலத்தை தந்து விடுவதற்கான ஒரு அமைப்பை தரக்கூடிய நாட்களாக இது அமைகிறது. அது மட்டுமல்லாமல் முயற்சி செய்யும் போது இந்த காமத்திரிகோண மயக்கம் என்பது பொது தலைப்பாக தந்திருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த காலகட்டத்துல ராகு உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை 6ஆம் இடத்து ராகு அற்புதங்களை செய்வார். ஆனால் சந்திரனோடு இணைந்து இந்த வாரத்தின் இந்த நாட்களில இருக்கும்போது ராகுவோடு சந்திரன் இணைவு, சனி பகவானோடு இணைவு ஆகினால் ஏதோ பேராசையோ அல்லது தவறான வழிகாட்டுதலோ இருந்தால் அதிலிருந்து அகன்றிருக்க வேண்டும். சற்று மனதை பொறுமைப்படுத்தி ஒரு வேலையை செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார். உடல் நலத்துல பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் கூட சிறு சிறு சங்கடங்கள், சிறு சிறு பிரச்சனைகள், ஏதோ ஒரு முட்டியொலி போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து மறையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து உடற்பயிற்சி, மன அமைதிக்கு யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது வெற்றியை தருவதாக அமையும். நீண்ட நெடுநாட்களாக பூர்வீக சொத்து கிடைக்குமோ கிடைக்காதோ என்று இருந்த நிலையில உறவினர்களால் அந்த தொல்லை இருக்கிறது என்ற அந்த நிலை உணரக்கூடிய அமைப்பை கூட இந்த வாரம் தரும். உறவினர்களை தவிர்ப்பது நல்லது. ருண ரோக சத்ரு ஆகிய விஷயங்களில சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம் இருந்தாலும் கூட உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய சொல் வாக்கு பலிக்கும், மற்றவர்கள் உங்களை கண்டு பயம் கொள்ளக்கூடிய அமைப்பை தரும். அதாவது உங்களை பார்த்து அச்சப்படக்கூடிய அமைப்பை தரும். யாராலும் ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டு தொட்டது துலங்குமா என்று பலர் விட்டுவிடக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் தைரியமாக முடிக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த வாரத்தினுடைய கடைசியிலே உங்களுடைய உடல் நலத்தை எப்படி சீராக்குவது என்ற அந்த முயற்சியில ஈடுபடுவீர்கள். அதுவும் ஓரளவுக்கு வெற்றியை தந்துவிடும். உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில இருக்கக்கூடிய சிக்கல் மெதுமெதுவாக அவிழக்கூடிய அமைப்பில இந்த நாட்களும் சிறப்பை ஏற்படுத்தும். ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சற்று ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கோபம், படபடப்பு இவற்றின் காரணமாக
அந்த மன அழுத்த நிலையிலிருந்து நிச்சயமாக வெளிவருவதற்கான பயிற்சி தேவை. அது யோகா தியானம் மூலமாக நீங்கள் எளிதிலே அடைய முடியும். கோவப்படாமல் உங்களுடைய மனநிலையை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நேர்மறையான பலன்கள், வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கவில்லையே என்று மாணவர்களுக்கு தோன்றும். இருந்தாலும் கூட மனதை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்பாடோடு உழைக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். வெள்ளிக்கிழமைகளிலே லட்சுமி தாயாருக்கான வழிபாடு, திங்கட்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது, பிரதோஷ நேரங்களிலே சிவனை நினைப்பது, லட்சுமி சகஸ்ரநாமம் படிப்பது, இவையெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வெற்றிக்கான வழிகளை தரும். உடல்நலம் நிச்சயம் சீராக இருக்கும். எதிர்பாராத விருந்தினர் வருகை என்ற செய்தி ஒரு பக்கம் இனிமையை தரும், மறுபக்கம் செலவுகளை தரும். இருந்தாலும் விருந்தோம்பல் நன்று. இந்த விருந்தோம்பல் என்பது நீங்கள் ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்களுடைய உறவுகள் வருகிறார்கள் என்றால் ஏதோ சிக்கலை தருகிறார்கள் என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் விருந்தோம்பல் என்பது நன்று என்ற காரணத்தினால் கூடிய வரை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்வது நன்மையை தரும். நிதி சார்ந்த விஷயத்துல அதிகப்படியான செலவு, அவர்களுக்கு ஆடம்பரமான விஷயங்களை செய்வது, ஏதாவது கிஃப்ட் ஆடம்பரமாக நாம் பெரியவர் என்று காட்டிக் கொள்வதற்கு வாங்கி தருவது போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தங்கத்தை கிஃப்டாக பரிசாக அடுத்தவர்களுக்கு தருவதை இந்த வாரத்துல தவிர்ப்பது நல்லது. அளவாக உழைப்பு, யாருக்காகவும் அதிக பணிச்சுமையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அளவான உழைப்பு என்பது போதும். அதாவது எது செய்தால் போதுமோ அந்த அளவிற்கு ஆப்டிமம் லெவல் என்று சொல்வார்கள். அதிகமாக ஒருவருடைய வேலையை இழுத்து போட்டு செய்வது, இது செய்வது கூட உங்களுடைய இமேஜை, நற்பெயரை கெடுத்துக் கொள்வது, உடல் நலத்தையும் கெடுத்துக் கொள்வது. ஆகையினாலே அது மட்டுமல்லாமல் பண நலம், மனநலம் இரண்டையும் கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கிறது. வாரத்தினுடைய கடைசி, அதாவது 25ஆம் தேதி மதியத்திற்கு பின்பாக சந்திரன் அஷ்டம நிலைக்கு வருகிறார். அதாவது மேஷ ராசிக்கு வருகிறார். 25 மதியம் ஒரு 2 மணி அளவில். ஆகையினால் அந்த நாட்களில், அந்த நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பின்பாக எந்த ஒரு வேலை செய்தாலும் சற்று கவனத்தோடு செய்வது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, வாகனங்களை அல்லது ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது, இவையெல்லாம் நன்மையை ஏற்படுத்தும். அடுத்து புதன்கிழமை தை 7 ஜனவரி 21 2:47 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அவிட்ட நட்சத்திரம் 1:58 PM வரை, பிறகு சதயம். பகல் 1:58 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். யதிபாத ஸ்ரார்த்தம். பகல் 2 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடை இல்லை. அடுத்தது வியாழக்கிழமை தை 8 ஜனவரி 22 2:28 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் 2:26 PM வரை, பிறகு பூரட்டாதி. மதியம் 2:26 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். தனிய நாள், சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது. பகல் 3 மணி வரை செய்யக்கூடாது, அதன் பின்னர் செய்யலாம். மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி. எள் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள். நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். வரகுந்த ஜெயந்தி. வரகுந்த என்றால் அது ஒரு பூ, உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ. ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி, மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது, விநாயகர், பெருமாள், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக அருள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை தை 9 ஜனவரி 23 1:46 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூரட்டாதி நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். வசந்த பஞ்சமி. மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது. திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும். கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திர தினம், அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள். அடுத்தது சனிக்கிழமை தை 10 ஜனவரி 24 12:40 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2:15 PM வரை, பிறகு ரேவதி. 2:15 வரை சித்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். சஷ்டி விரதம், முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும்,
பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும், இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, தை 11 ஜனவரி 25 11:10 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் 1:35 PM வரை, பிறகு அஸ்வினி. 1:35 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். இந்த நாள் கரிநாள், பானு சப்தமி, விஜய சப்தமி, வைவஸ்வத மன்வாதி, இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது. ரத சப்தமி, விஸ்வக சப்தமி விரதம், அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும். இதில் சூரிய பகவானை, சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி, சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும். பாவங்கள் நீங்கிடும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவை லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.